ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, நாங்களாம் வந்து ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறோம். என்ன மாமா? எஸ். ஆமாம், மாஸ்டர் பாக்கெட்லாம் காலி பண்ண போகிறாங்க. பாக்கெட் காலி பண்ண போகிறாங்க. ஆமாம், லவ்வர்ஸ் டே வரப்போகுதுல்ல, அதனால ஸ்பெஷல்னால என் பர்ஸ் காலி ஆகணும்னு எழுதி லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணு. அப்போ லவ்வை செலிப்ரேட் பண்ணல மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. என்னம்மா இங்கே பாருங்க, ஒரு அழகாக உள்ளன் த்ரெட்டில் வந்து ட்ரெஸ் போட்டிருக்கா. இவளும் உள்ளன் த்ரெட்டில் ட்ரெஸ் போட்டிருக்கா. உனக்குதான் 2 கிராமில் ஒரு ரிங்கு ஓகேவா? 2 கிராமில் ஒரு ரிங்கு ஓகேவா? அரை பவுனா? இங்கே பாரு, எவனோ ஒருத்தர் எதுவும் லவ்வர்ஸ்னு கண்டுபிடிச்சான். அதுக்காக நீங்கள் வந்து என்னை போட்டு இது பண்ணக்கூடாது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 11 வருஷம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் வச்சுக்கோங்க. 10 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் லவ்வர்ஸ் டேக்கு இப்போ தான் வந்து கிஃப்ட் வாங்கி தர வந்திருக்காரு. எந்த வருஷமா வாங்கி தரேன்னு சந்தோஷப்படு. இல்லைடா அது கூட கிடச்சிருக்காது. வாங்கி தரேன். ஏதோ கேட்டியா? எனக்கு கெஞ்சினிய எல்லாரும் லவ்வர்ஸ் டேக்கு நிறைய ஆர்டர் போடுறாங்க, எனக்கு என்ன பண்ணு கேட்டியா? அதனால நினைச்சேன் ஏதாவது கிஃப்ட் வாங்கி தருவார், வாட்ச் வாங்கி தருவார் வச்சேன். ஆனால் கோல்டு ரிங் வாங்கி தருவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஜூஸ் வேணுமா ஒரு ஆளுக்கு? வந்தோடனே ஜூஸ். கொட்டாய் பழமோ? ஐயோ, கொட்டாய் வருது. அவ்வளோ கொட்டாய் நான் பார்க்கவே இல்லை. ஜூஸ் வந்து வரும். ஒரு அரை பவுன் வாங்கி கொடுத்தா நிறைய கலெக்ஷன் இருக்கும். 2 கிராம் வாங்கி தரேன். உனக்கு 2 கிராம் வாங்கி கொடுக்குறதே பெரிய விஷயம் இல்லை. இப்போ டீ குடிச்சது போதும். டீ குடிச்சதுக்கு என்ன வந்ததுக்கு டீ குடிச்சிட்டு வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவோம். உன்னை பார்த்துக்கோ, ரொம்ப பண்ணாத. நீ வாங்கி தரனால தான் உனக்கு வந்து நான் வந்து டீலாம் போய் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். வாங்கி தராரேன்னு ஒரு பாசத்தில் கன்வி வந்தோடனே ஜூஸ் கேட்டு அழுது போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டான். அப்புறம் சொல்கிறேன், ஜூஸ் அக்கா கொடு. கன்வி ஜூஸ் அக்கா கொடுத்துலாமா? ஜூஸ் அக்கா கொடுக்கலாம், கொடு கொடு. ஐயோ, இதான் புள்ள வளர்த்துருக்க. மாமா நான் வளர்க்கல, இப்படிலாம் புள்ளி கொடுத்து. நீ தானே சொன்ன. ஆமா, இவ பாரு எவ்வளவு பெரிய புள்ளையாந்து எங்கேயும் உட்காந்துருக்கா பாரு. அதான் ஜூஸ் ஊத்திரும், தேவலாம் கரையிடும். சின்ன குழந்தை உட்காந்துருக்குன்னா அது ஒரு இது இருக்கு. நீ ஏன் ஏறி உட்கார்ற? வா கீழே உட்கார், சேர்ல உட்கார். ஜிஷிகா ஜூஸ் ஊற்றினா ட்ரெஸ்லாம் விழுந்துருவா. வாஜிஸ்வி கீழே இன்னும் ஜூஸ் போதில்ல உனக்கு. மூணேசுக்கு பார்க்க வந்த மாடல் பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் தான் பிடிச்சிருக்கு உனக்கு. இல்லை, இது கொஞ்சம் பார்க்க பார்வையாக இருக்குங்களா அக்கா? இதுலேயே 2 கிராம் 3 கிராம் மனுஷு நான் கேட்கும் போதெல்லாம் காசு இல்லைங்கிற. ஆனால் இங்கே வந்து மட்டும் நகை வாங்க மட்டும் உனக்கு எது பண்ணுச்சு காசு? ஆமாம், பொண்ணில் போட்ட காசும் மண்ணில் போட்ட காசும் ஒன்றும் ஆகாது. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. அக்கா இது என்ன சைஸா? இதெல்லாம் லூஸாக இருக்கானா? லூஸாக இருக்குது இதெல்லாம். நல்லா இருக்கு. இது லூஸாக இருக்கு. சொல்ல பண்ணி ஃபைனலாக என்ன முடிவு பண்ணியிருக்க? இப்போதான் கொஞ்சமாக 2 கிராம் 3 கிராம் கொண்டு வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அரை பவுன். உனக்கு கிஃப்டே கிடையாது லவ்வர்ஸ் டேக்கு. எனக்கு லவ்வர்ஸ் டே இல்லை. நீ வா தயவு செஞ்சு. நானே உன்னை ஏன் லவ் பண்ணிட்டு இருக்கு, இதில் வேற உனக்கு கிஃப்ட் வேற ஒரு கேடா அப்படின்னு கேட்பாரு. அது தெரிஞ்ச விஷயம் தானே. நஸ்வி நஸ்வி என்ன சொன்னா? கல்யாணம் பண்ணி கேட்கலாம். இங்கே பாரு என்ன சொன்னா? நீ வாடி என்கிட்ட வந்து எதாவது கேட்பல, அப்போ இருக்கும் உனக்கு. இங்கே பாரு நஸ்வி அன்னிய பாரு. என்ன வேணும்? இங்கே வா, என்ன வேணும்? கண்ணு, ஏய் கண்ணு,
கைக்கு எது நல்லா இருக்குன்னு சொல்லு. 3 கிராம் அந்த ஃபர்ஸ்ட் பத்தி அந்த இது பேட்டர்ன் நல்லா தான் சர்க்கிள் சர்க்கிள் அதனால தான் இருக்கு. அதே ஆயிக்கலாமா? நான் எடுத்த பேட்டர்னுங்க இதெல்லாம். எனக்கு ஆனால் இது பிடிச்சிருக்கு ரொம்ப. என்னது எங்களால் என்னாச்சு இந்த கடைக்கு? லாஸ்டா என்ன பண்ணோம் நாங்கள் அப்படி லாஸ்ட் பண்ணுற அளவுக்கு? வாழைப்பழம் ஒரு கப்பு அது எப்படி பாக்குது வர்றா? கன்வி யஸ்வி ரெண்டுக்கும் மேட்ச் ட்ரெஸ். ரெண்டுக்கும் ட்ரெஸ் செமையா இருக்குல்ல? என்னடி பண்ற? ஏய் தல அக்கா தல்லு யஸ்வி நீ உட்காச்சா தல்லு. ஆனா இது எத்தனை பவுனா? 2 பவுனா? அண்ட் ரொம்ப நாளாக வந்து 2 பவுண்டில் வந்து நெக்லஸ் வந்து பார்க்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால அந்த செக்ஷன் பார்க்க வந்திருக்கேன். சர்ஜரிலாம் நடக்குது. ஏன் போலீஸ் காட்டு பண்ணி சார் எங்க நல்லா இருக்கு. கன்வியா போன போட்டோ எடுத்துட்டு இருக்க பாருங்க. என்ன பண்றீங்க 2 பேரும்? போட்டோ எடுக்க சைஸ் நீ எடுத்தது போதும் போ. நல்லா இருக்கு. கோல்டு இது மாதிரி தான் கிட்ட ஆல்ரெடி இது எக்கச்சக்கமாக வச்சிருக்கேன் கவரிங் அவ்வளோ. ஆன்டிக் ஜுவல்லர்ஸா? கண்ணு என்ன பண்றாரு? ஜூஸா? உனக்கா? இதே மாதிரி தான் என்கிட்ட அந்த டாலர் செயின் அது மாதிரி பாட்டேன். கண்ணு 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 கை வைக்க கூடாது. ஜூஸ் காலம் மிச்சிடாத. நான் படிச்சிருக்கா பண்ணி சொன்னது இந்த மாடல். இது ஃபுல்லாக காசு மலை என்கிட்ட கவரிங்கில் இருக்குது. இது மாங்காய் மலை போட்டு நல்லா இருக்குல்ல? சூப்பராக சிம்பிளாக எங்கேயாவது லொக்கேஷன் போகணும் அப்படின்னு டாலர் போட்டு இந்த போட்டு எந்த சின்ன நல்லா இருக்குல்ல? அப்படி லைட்டாக பின்னாடி போ. மேலே இந்த கைட்டு இருக்கலாம். சரி ரைட் இருக்கு அதுவும் கவர்டாக தான் இருக்கு. அவன் எடுக்கிற முடிவு சாதகமாக தான் இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு பள்ளியா. ஆனால் கோல்டு தான் நம்ப மாட்டாங்க எங்கள் ஊரில்.
திருப்பி காட்டுங்க நான் சொன்ன மாதிரி தான் நான் திருப்பி காமிச்சா கூட பரவாயில்ல பிடிச்ச அறுத்துருவாங்க. 33 4 கேஜி. நல்லா இருக்கு. படா வந்ததுக்கு அண்ணனை பார்த்து ஒரு நல்ல ஒரு வேலை. இல்லை நான் நிஜம் உங்களால ஆக்சுவலாக சீட்டு போட்டால் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து சொல்லி கொடுத்தாங்க. அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படிப்பாங்கல்ல. டெய்லி எங்கேயாவது போயிட்டு பிஸ்கட் வாங்கிட்டு வருவாருங்க. இன்னைக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வரலையா, அதனால எல்லாம் கார் வந்தோடனே கரெக்டாக வந்துருச்சுங்க. அவர் சாப்பிட்டு இந்த கன்வி ஜஸ்டிக்கு இந்த பஞ்சு மிட்டாய் அது பாவம் அந்த பிள்ளைங்க பாட்டா சாக்கிடுங்க. இது பிடிக்கலடா அது யாருக்குமே. அது அவளுக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கு, வெள்ளையனுக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கு. பிளாக்கியும் சாப்பிட மாட்டான், அந்த குட்டி பையன் சாப்பிட மாட்டான். வரிக்கி பிஸ்கட் எதுவும் சாப்பிட மாட்டேதுங்க. அந்த ரெண்டும் ஃபுல் கர்ட் ரைஸ் மட்டும் தான் சாப்பிட்றாளுங்க. பிளாக்கி வெள்ளைய நல்ல. சரி இந்த வீடியோ வினோத் பார்த்தா வினோத் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். ஏந்தேம்மா வினோத் பிள்ளைலாம் கேட்டேன், நான் பிளாக்கி பிளாக்கின்னு சொல்லிட்டே இருந்தான். பிளாக்கி எப்படியா இருக்கு அப்படின்னு கேட்டேருமா வினோத். லட்சுமிக்கு அப்புறம் பரவாயில்ல, பிளாக்கிக்கு தானே பையன் இதை கொடுத்துருப்பா.